Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. யார் அது? யாரு அது? யோ யாருன்னு கேக்குறல்ல? எவ்வளவு அழகான குட்டி குருவி குஞ்சுங்க. ஒருவேளை இந்த குருவி கூட தெரியாம கீழே விழுந்துருச்சு போல இருக்குது. வாங்கடா சொல்ல குட்டிக்கலாம். ஏ மோட்டோ, இவ்வளவு சின்ன பேர்ட்ஸ் நீ எங்க இருந்து தூக்கிட்டு வந்திருக்க மோட்டோ? பத்துலோ இது அப்படியே அம்போன்னு வெளியே விட்டுற முடியாதுலடா. வெளியே டாக் இருக்கு, கேட் இருக்கு, கடிச்சிருச்சுன்னு. இத நம்ம வளர வரைக்கும் எப்படியாவது பத்திரமா பாத்துக்கணும். வாடா, இதுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுப்போம்டா. வாடா. ஆனா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. இதுக்கு நம்ம சாப்பிட என்ன கொடுக்கறது மோட்டோ? குருவிகளுக்கான தானியங்களை வாங்கிக்கோங்க. குருவிகளுக்கான தானியங்களை வாங்கிக்கோங்க. மோட்டோ, நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் அப்படி கிடைச்சிருக்கு. போடு. பத்துல இருற நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பயபுல இங்க இருந்து ஓடி வைக்கிட்டு போறான். தானியம் விக்கிற அண்ணன், குருவிக்கான தானியம் இருந்தா ஏட்ட கொடுக்க வாங்கிறேன். கொண்டாங்க, வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அற்புதமான தானியங்களை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இத நீங்க உங்க குருவிகளுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும். அப்புறம் பாருங்க, சில நிமிஷத்துலயே பெருசாயிடுவாங்க. நிஜமாவா? அப்ப முதல்ல அந்த தானியத்தை என்கிட்ட கொடுங்க. கொடுக்க சொல்றல சீக்கிரம். ஐயா ஜாலி 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 வந்துட்டா. இன்னும் ஐயா இன்னாங்க குட்டிங்களா, சாப்பிடுங்க. இதுக்கு சாப்பிடுற அழகே அழகே. சாப்பிடுங்க மோட்டோ, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இந்த கூட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். வா, நாம வெளியில போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். நாம உண்டு நம்ம சொல்லி உண்டுன்னு இருக்கோம். குருவிகளே, நாம போலாமா? வாங்க. ஜான் ஆக போறோம் டான். ஜான் ஆக போறோம் டான். நம்பர் 1, நம்பர் 2, நீங்க ரெண்டு பேரும் மோட்டு பட்லுவோட சமத்தான பசங்களா இருக்கணும். இப்ப நாம வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போகணும்ல. ஓகே பாஸ். எங்க குருவிங்க? ஹலோ. மோட்டோ, எதுக்காக இப்படி பந்து மாதிரி மேலே என் கீழே எகிரி எகிரி ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ சொல்லு. சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தது மோட்டோ? திடீர்னு என்ன நடந்துச்சு? பத்துல அந்த தானியக்கார அப்பயே சொன்னாண்டா, இது ஏதோ அற்புதமான தானியமாண்டா. இது கொஞ்சம் போட்டா போதுங்க, குருவி அப்படியே பெருசா வளரும்னு அவன் தாண்டா என்கிட்ட சொன்னான். ஆனா நான் கொஞ்சம் ஓவரா போட்டுட்ட போல இருக்குதேடா. அதனாலதான் இது நார்மல் சைஸை விட ரொம்ப பெருசா வளர்ந்துருக்குது. எவ்வளவு பெரிய வாயி! இல்ல 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 கண்ணுங்களா, நான் மட்டும் உங்களை எப்போ பசியோட இருக்க விடவே மாட்டேன்டா. டே பத்லு வாடா, இதுக்கு சாப்பாட ஏதாவது ரெடி பண்ணி குடுறா வாடா. டே பத்லு, நம்ம கிச்சன்ல பருப்பு கிருப்பு ஏதாவது இருக்கும், அதை கொண்டு வந்து இதுங்களுக்கு சாப்பிட குடுறா பாவம். மோட்டோ, உன்னோட பாசமான பேர்ட்ஸுங்க எங்க வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு தின்னுட்டு இருக்காங்க. ஆனா பத்துல இதுங்க இன்னும் பசியோட தாண்டா இருக்குது. இதுங்களுக்கு சாப்பிட கண்டிப்பா ஏதாவது கொடுத்தே ஆகணும். வா, சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு கொடுப்போம். இந்தாங்க சாப்பிடுங்க. மோட்டோ, இவங்களுக்காக நாம வைக்க சாப்பாட்டை எல்லாம் இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு வளர்றாங்க மோட்டோ. இப்படியே வளர்த்தா இவங்களுக்கு நம்ம சோறு போட்டு கட்டுப்படி ஆகாது போல இருக்க மோட்டோ. இவங்க இப்படியே வளர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா நம்மளால இவங்களுக்கு சோறு போட்டு ஒண்ணுமே கட்டுப்படி பண்ண முடியாது போல இருக்கேன். மூஞ்சிய கொஞ்சம் பாருடா, பால் வடிகிற குருதிங்கடா இதுங்க. இதுங்க தனியா காட்டுக்குள்ள போய் பாவ என்னடா பண்ண போகுது? மனசை நீ தைரியப்படுத்திக்க மாட்டோம். இவங்களை நாம காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டு தான் ஆகணும் மாட்டோம். ஓகேடா பத்ரு,
நீ சொல்றதே நாம செய்வோம் குட்டிங்களா. நாம இப்ப எல்லாரும் ஒன்னா ஊர் சுத்த போறோம். டேய் குட்டிங்களா, இதுக்கு பேர் தான் காடு. இந்த இடத்துல நீங்க பறக்கிறதுக்கு பெரிய வானம் இருக்கு. அங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த காட்டுக்குள்ள பழங்கள் உள்ள மரங்கள் நிறைய இருக்கு. சாப்பிடுங்க, தண்ணீருக்கு குடிக்க சந்தோஷமா இருங்க. என்னது அப்பாவா? பதினொன்று கேட்டியாடா? அதுங்க என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடுதுடா. என்னால இதுங்களை விடவே முடியாதுடா. இந்த பாச பறவைகள் அழுவுறது என் காதுலயும் விழுந்துச்சு மோட்டோ. இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாதடா மோட்டோ. நான் கவலைப்படாத மோட்டோ. மோட்டோ, நம்ம சாப்பாடெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நாம வளர்த்தா அப்புறம் நம்ம சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்காது. புரிஞ்சுக்கடா மோட்டோ. ஏய் அக்கட சூடண்டி, நாம ஓடண்டி. சகோதரா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதுங்க இங்க வரட்டும். அதுங்களை நான் செக் பண்றேன். என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு பெரிய குருவிகளை நான் பார்த்ததே இல்லையாப்பா. கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இந்த பறவைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுங்க ரெண்டும் பறவைகளே இல்ல. அந்த வேஷத்துல நம்பர் 1 நம்பர் 2 இருக்காங்க. மோட்டு, நீ இங்க வந்து பாருப்பா. ஜான் என்னோட உணர்வுகளோட விளையாடிக்கிட்டு இருக்கான்டா. அந்த 2 பேரையும் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு நீங்களே பாருங்க. நெல்லு மோட்டோ, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பயுமே பாக்குற எல்லாமே நல்லதாவும் உண்மையாவும் இருக்காது மோட்டோ. அப்ப அவங்க 2 பேரையும் அப்படியே விட்டுறலாம்னு சொல்றியாடா? டக்குனு ஏதாவது யோசி. ஏன்னா வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுடா. ஐடியா சொல்றத கேளுங்க. வந்துட்டாங்க என் செல்ல குட்டிங்க எல்லாம் என்ன தேடி வந்துட்டாங்க. வாங்க குட்டிங்களா, என்ன கட்டி புடிச்சுக்கோங்க. சந்தோஷமா இருக்கடா. நீ என்ன வேணா சொல்லிக்கோடா. இனிமே நான் என்னோட குட்டிகளை என் கண் பார்வையிலேயே தான் வச்சுக்க போறேன். தனியா விடவே மாட்டேன்டா. ஓ டாக்டரே, என் பசங்களுக்கு சாப்பிட ஏதாவது குடியா? அதுவும் ருசியா இருக்கணும். மோட்டு, நீ என் உயிர் நண்பன். உன்னோட பசங்கன்னா அது எனக்கும் பசங்க தானே. இவங்க 2 பேரும் ரொம்ப வெயில களைச்சு வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப தாகமா இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு முதல்ல நான் தண்ணி கொடுக்கறேன். அடா மோட்டு, என் உயிர் நண்பா, உன் பசங்களுக்கு பாடியில ஏதோ லீக் ஆகுது. அதனால இவங்களுக்கு உடனே நான் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அட என் தங்கங்களா, எங்க தப்பிச்சு ஓடுறீங்க? திரும்பி வாங்க. நாங்க உன்னோட அம்மாவும் அப்பாவும் தான் குட்டிக்கலாம். ஆஹா ஜான், என்னோட செல்ல குட்டி குருவிகளை திருடிட்டு வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா. நான் யாரையும் திருடல. இவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் ஒண்ணும் பண்ணல. பொய்யாடா சொல்ற? ஏன்டா நான் என் பசங்களை பாலும் தேனுமா கொடுத்து நல்லா புஷ்டி ஆக்கி வச்சிருந்தா நீ ரொம்ப சுலபமா இங்க கடத்திட்டு வரியாடா? நான் உன்னை விடவே மாட்டேன்டா. வாங்க, வருவியா? வீட்டு பக்கம் வருவியா? சொல்ல வருவியா? இனி என் பசங்க பார்க்க கூட கூடாது. அம்மா காப்பாத்துங்க. பசங்களா, இந்த ஜான் உங்களை கட்டாயப்படுத்தி இங்க தூக்கிட்டு வந்திருந்தான்னா நீங்க உண்மையிலேயே என் மேல பாசம் வச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த ஜான் கூட புரட்டி எடுங்க. அப்பதான் நம்மள பிரிக்கிறதுக்கு இனிமே அவன் முயற்சி பண்ணவே மாட்டோம். ஆமா ஆமா, மோட்டு சொன்னதை மட்டும் இப்ப நீங்க பண்ணல. இந்த சார் கையில வச்சிருக்காரு. அதை வச்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ணிடுவாரு. என்ன வாயை திறந்து மூடுறீங்க? சீக்கிரம் யோசிங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க. லொடுக்கு மேல லொடுக்கு போடணும். அவருக்கு தான் தொடக்கு மேல வலிக்குது. வேண்டாம், போதும். இதுக்கு மேல பாடி தாக்காது. அடிக்கு மேல அடிக்கும் போடணும். நம்பர் 1 நம்பர் 2 வேண்டாம். இவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வேண்டாம்.
வேண்டாமா, என்ன விட்டுருங்க. சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க, ஜெயில கொண்டு போய் போடுங்க ப்ளீஸ். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஒண்ணுன்னா ஜெயில தோசை சுட வைப்பேன், அதே மாதிரி இட்லி அவிக்க வைப்பேன். வேண்டாம் சார், எனக்கு தோசை எல்லாம் சுட தெரியாது, விட்டுருங்க. ஏய் தண்டனைக்காண்டான், உன்னோட 2 பறவைகளும் உன்னை கொத்து பரோட்டா போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு புத்தி வந்துச்சாடா. என்னையோட தெரிஞ்சது. மாமி. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.